சின்ன மருமக சீரியலில் அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரியும் அவங்க மகளும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த போஸ் பைய பாவி பண்ணதுனால வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பார்த்தியா. நம்ம ஒன்று சொல்லிட்டு போனால் அவன் ஒன்று செஞ்சு வச்சுருக்கான். அவள் ஆத்தாலும் மகனும் அங்கே தாமரையும் அவங்களும் பிளான் போட்டு எப்படியா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பிளான் போட்டிருக்காங்கடி. எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த பாவி பைய பண்ணது எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு பார்த்தியா. நம்ம எப்படியா இந்த கல்யாணத்தை நடத்தி முடித்தா நமக்கு அந்த பைசா நம்ம கிட்ட வந்து சேரும். 1 கோடி, அந்த 1 கோடி பணத்தை வாங்கக்கூடிய நான் படுற போராட்டம் யாராவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏமா இதை பற்றி விடுமா, எப்படி பணம் வந்துடும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பயப்படாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். அவன் ஆத்தாள் மகனும் சாவித்திரியும் அவங்க மகனும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தியா. இந்த பணத்தை நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அவங்க அம்மாவும் மகனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அவங்க தாண்டி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம எப்படியோ அந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். இதில் இந்த போசு பையன் இப்படி பண்ணான்னு நினைச்சதே பார்க்கல. நான் அடுத்து என்ன பண்ணனே எனக்கே மனசுக்குள்ள ஒவ்வொன்றும் கதி கலங்கிட்டு இருக்கு. இப்போ கல்யாணத்தில் நல்லபடியாக நடக்கும் நம்ம நினைக்கும். அந்த கல்யாண பொண்ணுக்கு முன்னுக்கு இப்படி இந்த பாவி இப்படி இந்த தப்பை பண்ணி வச்சுருக்கான். செய்தியில் வச்சு நம்ம எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டா அந்த 1 கோடி ரூபா பணம் எப்படி வரும்னு நான் இங்கே பதறிக்கிட்டு இருக்கேன். இந்த போஸ் பைய பண்ணி வச்சுருக்கான் பாரு. வா கல்யாணத்துக்கு நம்ம எப்படி தான் முடிக்க போகிறோம் தெரியல அப்படின்னு ஈஸ்வரி குழம்பிகிட்டே இருக்க வராங்க. இங்கே ஐயர் உட்காந்துட்டு எல்லாம் தயாராகிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயர். உடனே அந்த போஸை கொண்டு வராங்க மாப்பிள்ளைய. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அப்பச்சி கேட்குறாங்க, எல்லாரும் இருக்காங்க, என் பேரனை எங்கடி, என் பேரன் எங்கடி போனா அப்படின்னு சேதுவை கேட்குறாங்க அப்பச்சி. உடனே தமிழ் சொல்கிறாங்க, அப்பச்சி நேரத்துலேருந்து வீட்டிலே இல்லை, எங்கே போனார்னு தெரியல. போஸு வந்து கல்யாணம் வச்சுட்டு எப்படிடி போவான் அண்ணன், அவன் சேது எங்கே போனான்னு நீங்களாம் வீட்டில் வந்து சொல்ல மாட்டீங்களா, அவன் நேரத்தே காணும்னா. அப்பச்சி இங்கே பாருங்க, அவர் எங்கே போகிறாரு எங்கே வரான்னு யாருக்கு தெரியுது. அவர் எதுவும் அவருக்கு சொல்லிட்டா போகிறாரு, அவர் இஷ்டத்துக்கு போகிறாரு, அவர் இஷ்டத்துக்கு வர்றாரு. ஏடி ஆம்பளைன்னா அப்படி தாண்டி இருப்பாங்க, நம்ம தாண்டி எங்கே போகிறாரு எங்கே வரான்னு பார்க்கணும். நீங்கள் 2 பேரும் இப்படி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டு வரைந்து பொம்பளைகள் வந்து ஆம்பளை எங்கே போகிறான் எங்கே வரான்னு பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும். இப்படி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கு நடத்தி முகூர்த்த டைம் வேறு நெருங்கிட்டு என்னடி பண்ண அப்படின்னு இந்த சைட்லேருந்து ஈஸ்வரி நைஸாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க மாமா, கல்யாணம் நல்லபடியாக முடிக்கட்டும். சேது ஏதோ ஒரு விஷயமா முக்கியமாக எதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு எதுவும் சாமி கும்பிட போகிற மாதிரி தான் நேற்று என்று சொன்ன மாதிரி இருந்தது. ஈஸ்வரி என்னடி பேசுகிற, நேற்று உன்ட்ட சொல்லியிருக்காங்களாடி, அதை குடும்பத்திட்ட சொல்லாமல் எப்படி போவோம், உன்ட்ட மட்டும் எப்படி சொன்னான் அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி, இல்லை அவர் போகிறன்னு தான் சொன்னார், என்கிட்ட சொல்லிட்டுலாம் போல, கோயிலில் குலதெய்வங்களை போய் சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு தான் சொன்னார். அது மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்ட மாதிரி இருந்தது. உடனே கருப்பேன், உனக்கு தெரியாதடா, உன்ட்ட சொல்லலையா, இல்லை மாப்பிள்ளை எங்கே போனார்னு எனக்கு தெரியல அப்பச்சி, அவர் எங்கே போனான்னு என்கிட்ட எப்போதும் சொல்லியிருக்கோம், நான் கல்யாண வேலையாக வெளியே போயிருக்கும்போது தான் இப்படி சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கருப்பேன். மாப்பிள்ளை எங்கே போனாலும் போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் அடித்தாலும் சொல்லிட்டாரு போவார், இப்போ ஃபோனும் அடிக்கலை. இப்போ இரு அப்பச்சி ஃபோன் அடித்து பார்ப்போம் அப்படின்னு கருப்பன் ஃபோன் அடிக்கிறாரு. அங்கே ரிங்கு போகலை. ஏன்னா சேது வந்து கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம வைத்தியரை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் தான் வந்து அந்த வண்டுலேருந்து அந்த மருந்தை கொண்டு வந்ததுனால இப்போ வந்து போஸ் வந்து நல்ல பேர் எடுத்ததை இப்போ வந்து சேது வந்து என்ன பண்ண போகிறாருன்னா கல்யாணத்தை நிறுத்த போகிறாரு. போஸ் செஞ்ச எல்லா தப்பும் இப்போ வெளியே வரும்போது ஈஸ்வரிக்கு கிடைக்கக்கூடிய பணம் போக போது இப்போ தமிழுக்கு அந்த பணத்தை 1 கோடியே கொடுக்க போகிறாங்க. இப்போ ஈஸ்வரி வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராகணும். காரணம் என்னன்னா, போஸ் வந்து அடுத்தடுத்து தப்பு பண்ணிட்டு இதே வந்து அமைச்சரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணதும் நம்ம போஸ் தானே தெரிய வரப்போகுது. ஏன்னா தமிழ் வந்து இப்போ கொஞ்சம் தலையில் அடிப்பட்ட போது கொஞ்சம் ஓங்கிப்பட்டிருந்தா தமிழ் உயிருக்கு என்ன இது பாதிச்சிருக்கோம் அப்படின்னு போஸ் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்தோடனே கல்யாண மகளில் எல்லாரும் கல்யாணத்துக்கு உட்கார வச்சு தாலி கட்ட போகிறாங்க. அப்போ தாலி கட்ட போகும்போது ஈஸ்வரி கேட்குறாங்க, மாமா நீங்கள் இந்த 1 கோடி தாரன்னு சொன்னீங்களே, என்னாச்சு, நீங்கள் தாரன்னு சொன்னீங்களே, என்ன என் மகன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க. இல்லை அப்பச்சி, இல்லை நான் வந்து பணத்துக்காண்டி கேட்கல, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாமா தாரன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே வாமா, நீ
இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தமிழுக்கு ஷாக்காக இருக்குது. அங்கே கல்யாண மண்டபத்தில் எல்லாருக்கும் பார்த்தோன்னே என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இந்த இந்த போஸ் பைய ஃப்ராடுக்கு வாயை திறந்த பொய்ய சொல்லி இப்படி ஏமாத்திருக்கானேன்னு நினச்சிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த சைட்லேருந்து நம்ம போஸை பார்த்துட்டு நம்ம ராஜாங்கம் முறைக்கிறாரு. ஈஸ்வரி அப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சேது திட்டுறாரு. வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஏமாத்திருக்க, இது வரைக்கும் இப்போ இதில் ஒரு வீட்டில் நல்ல பேர் எடுத்திருக்க, பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த பணத்துக்காண்டி வீட்டில் எவ்வளோ பெரிய ஒரு உயிரையே கொல்ல பார்த்துருக்கிய, எல்லா உயிரையும் காப்பாற்றினது தமிழ், நீ நான் காப்பாற்றிருக்க, நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு